பிரைஸ் த லார்ட். இந்த நவம்பர் மாதத்தில் 24ஆம் தேதி ஆகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 1 verse 2. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்ம கொடுத்த இந்த நல்ல வசனத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? பைபிளில் முதல்ல இருக்கிற புஸ்தகம்னா ஆதியாகமம். அந்த முதல் புஸ்தகத்தில் இருக்கிற 1வது அதிகாரத்தில் உள்ள முதல் வார்த்தைகளை நம்ம தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். முதல்ல பைபிளில் இருக்கிற வசனம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி என்ன? இந்த வானம் பூமியெல்லாம் எப்படி வந்துச்சு, எப்படி இதெல்லாம் வந்தது அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. இன்னைக்கு அநேக சயின்டிஸ்ட், அநேக விஞ்ஞானிகள் ஒவ்வொரு விதமான தத்துவங்களை அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி வந்திருக்கோம், அப்படி வந்திருக்கோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தத்துவங்கள், தியரிஸ் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் பைபிளில் கர்த்தர் சொல்லுகிறார், தேவன் சிருஷ்டித்தார். இன் த பிகினிங், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் கர்த்தர் சிருஷ்டித்தார். ஆண்டவர் சிருஷ்டித்தார். ஹி கிரியேட்டட். சிருஷ்டிப்புனா என்னது? கிரியேட்ஸ் பண்ணுறதுனா அந்த மாதிரி ஒன்று இருந்ததே கிடையாது. அதை அவர்கள் உருவாக்குகிறார்கள், இல்லை? அதுதான் சிருஷ்டிப்பு. அப்போது வானமோ பூமியோ அப்படின்ற கான்செப்டே இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தாங்க? அதை சிருஷ்டித்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கும் பெரிய கேப் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நமக்கெல்லாம் தெரியும், ஆண்டவருடைய தூதனாய் இருந்ததான லூசிஃபர் என்கிறவன் தேவனுக்கு மேலே போகணும்னு சொல்லி அவன் எண்ணம் கொண்டபடியால் கர்த்தர் அவனை அகல பாதாளத்துக்குள்ளே அனுப்பினார்னு சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். அப்போ அந்த பிசாசு என்கிறதான அந்த கூட்ட தூதர்கள், விழுந்து போன தூதர்கள் தான் தேவன் உண்டாக்கின வானத்தையும் பூமியையும் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாற்றிவிட்டார்கள் என்பது வேத வல்லுநர்களுடைய கருத்தாய் காணப்படுகிறது. அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நம்ம தியானிக்கிற இந்த பகுதியில் நம்ம வாசிக்கிற விதமாக பூமியானது ஒழுங்கின்மையாய் காணப்பட்டதா, அது வெறுமையாய் இருந்தது, ஆழத்தின் மேலே இருள் காணப்பட்டது. ஆனால் என்ன தெரியுமா பிரியமானவர்களே? தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டு இருந்தார். அல்லேலூயா. ஒழுங்கின்மை, வெறுமை, இருள், இதற்கு மேலே ஆவியானவர் அசைவாடும் பொழுது என்ன நடந்துச்சு? அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் வந்த உடனே இருள் அகன்று போய்விட்டது. 2வது வசனத்தில் இருள் இருக்குது, ஆழத்தின் மேலே இருள் இருக்குது. ஆனால் ஆவியானவர் அசைவாடும் பொழுது அது வெளிச்சம் வந்து அந்த இருளை நீக்கிவிட்டது. வெளிச்சம் வந்த உடனே இருள் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுது. அப்படி தானே? ஒரு ரூம் இருட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு ரூம்குள்ளே என்டர் பண்ணுறீங்க, இருட்டாக இருக்குது, ஒன்றுமே தெரியல. லைட்டை போட்ட உடனே என்ன ஆகிடுது? அந்த இருள் எங்கே போகுதுன்னே தெரியல, அப்படியே பறந்து போயிடுதில்ல? அப்போது தேவனாகிய கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் வரும்போது, பரிசுத்த ஆவியானவர் என்கிற வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, வேத வசனம் என்கிற வெளிச்சம் என்னுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது, என் மனதில் இருக்கிற இருள், என் மனதில் இருக்கிற அறியாமை என்கிற இருள் நீங்கி போய் விடுகிறது. அல்லேலூயா. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? நம்மெல்லாம் ஒரு நாள் இருளில் இருந்தோம் இல்லையா? யார் உண்மையான தேவன் என்பதை அறியாமல் வாழ்ந்தோம், புரியாமல் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். அதையோ தத்துவங்களை நம்பிக்கொண்டு இருந்தோம், புராணங்களை நம்பிக்கொண்டு இருந்தோம், கட்டுக்கதைகளை நம்பினோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் வெளிச்சமாக இயேசுவாக நம்முடைய வாழ்க்கையில் வந்த மாத்திரத்தில், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் வந்த மாத்திரத்தில் மனதின் காரூர்கள் எல்லாம் மாறிவிட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு பிரகாசமுடைய மனக்கண்களை
ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? உங்கள் வாழ்க்கையில் இருள் இருக்குதா? வெளிச்சமாகி ஆவியானவர் அசைவாடும் பொழுது, இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அந்த இடத்துல இருள் விலகிவிடும். பிரியமானவர்களே, ஒழுங்கின்மையாக இருக்குதா உங்களுடைய வாழ்க்கை? ஒரு ஒழுங்கே இல்லையா? குடும்பத்தில் ஒரு ஒழுங்கே என்னால் கொண்டு வர முடியல, எதுவுமே ஒரு ஸ்ட்ரக்சரில் கொண்டு வர முடியலையே. நான் நிறைய தீர்மானம் எடுக்கிறேன், ஆனால் என்னால் எந்த தீர்மானத்தையும் ஒழுங்காக செய்ய முடியலையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? என்னுடைய வாழ்க்கை ஒரு வெறுமையான வாழ்க்கையாக இருக்குது சிஸ்டர். ஒரு திருப்தியே இல்லாமல் ஒரு வெறுமையாக நான் போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? தேவ ஆவியானவர் அசைவாடினால் போதுமே, அந்த ஒழுங்கின்மைகள் மாறிவிடுமே, வெறுமைகள் எல்லாம் மாறிவிடுமே. பிரியமானவர்களே, இதுக்கப்புறம் உள்ள இந்த வசனங்களெல்லாம் நம்ம வாசித்து பார்க்கும்போது பலவிதமான பழங்களை கொடுக்கிற விருட்சங்கள், கனிகளை கொடுக்கிற விருட்சங்கள், பூக்களை கொடுக்கிற விருட்சங்கள், மலைகள், குன்றுகள், தண்ணீர் என்று சொல்லி அந்த வெறுமையாக இருக்கிற உலகம், வேறு ஒன்றுமே ஒழுங்காக இல்லாத உலகம் இன்னைக்கு எவ்வளோ ஒழுங்காக மாற்றி விட்டார் ஆண்டவர். இன்னைக்கு ஆண்டவர் படைத்த உலகம் ஒழுங்காக வேலை செய்யுது. அது எல்லாமே சரி. இப்போ பாருங்கள், சூரியனை எடுத்துக்கோங்களேன். இன்றைக்கி நம்ம இருட்டாக இருக்குது அமெரிக்காவில். இப்போ காலையில் 5 மணிக்கு அப்படியே ஒரு இருட்டாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த சூரியன் அப்படியே தேவன் சொன்ன கட்டளையின்படி கரெக்டாக அது நிற்குது. அப்படி தானே பிரியமானவர்களே? இன்றைக்கி நம்மளுடைய பிளானட்ஸ், கிரகங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது அதுக்குன்னு ஒரு ஆர்பிட்டில் அது கரெக்டான ஸ்பீடில் அப்படியே போய்கிட்டே இருக்குது. என்னைக்காவது ஒரு பிளானட் எனக்கு முடியல, ரொம்ப டயர்டாக இருக்கிறேன், ரொம்ப வருஷமாக நான் இதை வேலை செய்கிறேன், நான் நின்றுடுறேன் அப்படின்னு சூரியன் சொல்லுதா? இல்லை நிலா சொல்லுதா? இல்லைனா பிளானட்ஸ், கிரகங்கள் சொல்லுகிறார்களா? நட்சத்திரம் சொல்லுதா? ஆண்டவர் இந்த உலகத்தை எவ்வளோ ஒழுங்காக க்ரியேட் பண்ணியிருக்கிறார்ல. ஆண்டவருடைய ஆவியானவர் வரும்போது அங்கே ஒழுங்கு வருது. நம்முடைய வாழ்க்கையில் ஒழுங்கின்மை காணப்படுகிறதா? தேவனுடைய ஒழுங்கு வர வேண்டுமானால் ஆவியானவர் அந்த இடத்துல அசைவாட வேண்டும். குடும்பத்தில் ஒழுங்கின்மை இருக்குதா? பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் ஒழுங்கின்மைகள் இருக்கிறதா? உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒழுங்கின்மைகள் காணப்படுகிறதா? இல்லை உங்களுடைய வியாபாரங்கள், இல்லை ஊழியங்கள், கைட்டு செய்கிற வேலையாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய பணங்கள், ஃபைனான்சஸில் ஏதோ ஒரு ஒழுங்கின்மை இருக்கிறத ஃபீல் பண்ணுறீங்களா? ஆண்டவருடைய ஆவியானவர் அந்த இடத்துல வரும் பொழுது உறவுகளிலே ஒழுங்கின்மை இருக்குதா? ஆவியானவருடைய பிரசன்னத்தை அந்த இடத்துல நம்ம கூப்பிடலாம். ஆவியானவரே நீங்கள் வாங்க, இந்த ஏரியாஸ்லாம் ஒழுங்கின்மை இருக்கு ஆண்டவரே, வெறுமை காணப்படுகிறதப்பா, ஒரு பலனற்ற ஒரு வாழ்க்கை வாழுகிற அனுபவத்தை போல நான் வாழ்கிறேனே, எனக்கு என்னை பலனுள்ளவளாக மாற்றுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அந்த பரிசுத்த ஆவியானவர் அசைவாடின பொழுது அங்கே எல்லாம் மாறினது. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போய்விடும். ஆமேன். ஆவியானவர் வந்துவிட்டால் போதும். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும் பொழுது அது நம்முடைய சரீரத்தின் ஒழுங்கின்மையாய் கூட இருக்கலாம். பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவல், சுகர் லெவல், எவ்வளோ காரியங்கள் ஒழுங்கின்மையாக இருக்கு ஆண்டவரே, கரெக்ஷன் லெவல் ஒழுங்கின்மையாக இருக்கு ஆண்டவரே, ஆவியானவரே நீங்கள் அசைவாடுங்கன்னு சொல்லி அப்படியே நம்ம சரீரத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை நம்ம வரவழைக்கலாமா? நம்முடைய குடும்பத்தில் ஒரு ஆவியானவருடைய தொடுதலுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோமா? நம்முடைய சபைகளில், நம்முடைய கம்யூனிட்டிஸ், நெய்பர்ஹுட்ஸ், நம்முடைய தேசங்கள், நம்முடைய சமுதாயங்களில் ஆவியானவர் எவ்வளோ ஒழுங்கின்மைகள் இருக்குப்பா, எங்கே பார்த்தாலும் ஒழுங்கின்மையாக இருக்கு ஆண்டவர், இங்கெல்லாம் நீங்கள் அசைவாடுங்கன்னு சொல்லி நம்ம இன்னைக்கு கேட்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒழுங்கின்மைகள் மாறும், வெறுமைகள் மாறும், இருளெல்லாம் வெளிச்சமாய் மாறிவிடுமே. ஹல்லேலூயா. உடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற ஒழுங்கின்மைகள் மாறவும் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். அந்த தேவ ஆவியானவர் கடந்து வரும் பொழுது எல்லாம் மாறும். பிரியமானவர்களை, நம்ம எல்லாம் நிச்சயமாக நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை நம்ம கூப்பிடலாம். கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாய் நமக்கு முடித்து கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அதே ஆவியானவர் எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுங்கப்பா. அன்னைக்கு ஜலத்தின் மேல் அசைவாடுனீங்களே, அதே ஆவியானவர் எங்கள் வாழ்க்கையில் வாங்கப்பா, என் குடும்பத்தில் வாங்கப்பா, என் சரீரத்தில் அசைவாடுங்கப்பா என்று சொல்லி அப்படியே நம்ம அழைக்கலாமா? ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?